Hey guys, welcome to IMO. வெல்கம் டு எம்ஜி வாங்க. ஸோ இன்னைக்கு வந்து எல்ஏஜி டிசி மேட்ச் இதை பத்தி தான் ரிவ்யூ பண்ண போறோம். என்னையா மேட்ச், இந்த மாதிரி ஒரு மேட்ச் இப்போ ஸ்டார்டிங்ல ஒரு 4 மேட்சுக்குள்ளவே இந்த மாதிரி ஒரு மேட்ச் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு அல்டிமேட்டான ஒரு மேட்ச். அசுவத் சர்மா, நீ எல்லாம் எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? எந்த மாதிரி ஒரு பினிஷிங்கு, ஒரு அது எதிர்பார்க்கவே இல்லை வந்து எல்ஏசி வின் ஆகுன்ற ஒரு சுவிட்ச், வின்னே ஆகாதுன்ற ஒரு சுவிட்ச். லைக் டிசி கிட்ட ஃபுல்லா மேட்சே இல்ல. செகண்ட் ஹாப் வந்து 3 விக்கெட் விழுந்தோடனே தெரிஞ்சு போச்சு இது வந்து ரொம்ப ஒரு கேவலமா வந்து ஒரு ரன்ல வந்து வித்தியாசத்துல தோக்க போறாங்கன்ட்டு. ஆனா எப்படியோ மேட்ச், எங்க இருந்த மேட்ச் எப்படி எப்படியே கொண்டு போய் லாஸ்ட்ல இப்படி ஒரு பினிஷிங், ஒரு அல்டிமேட்டான ஒரு ஒரு பினிஷிங் இது. சொல்லுங்க எம்ஜி, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த மேட்ச்? அதான் பியூர் கிளாஸ் மேட்ச்னு சொல்லலாம். அதான் நீங்க சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஒரு 4 மேட்ச்ல இந்த மாதிரி மேட்ச்லாம் எதிர்பார்க்கவே இல்லை நானு. நான் ஏதோ ஒரு 10 ஓவருக்குள்ளே மேட்ச் முடிஞ்சு ரிலாக்ஸா போய் பார்க்கலாம், இல்லை தூங்கலாம், அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். பட் மேட்ச் வந்து அப்ஸ் அண்ட் டவுன். லாஸ்ட் ரிஷப் பண்ண அந்த விக்கெட் பிடிச்சி அடிச்சிருந்தா கூட ரன் அவுட், அங்கேயே மேட்ச் முடிஞ்சிருக்கும். எவ்வளோ எவ்வளோ டிராமா நடந்துச்சு. அசுதோஷ் சர்மா வந்து நின்று ஆடுறாரு. அவர் வந்தா கன்ஃபார்ம் ரன், அவர் அடிச்சா 6 அப்படின்ற மாதிரி தெளிவா நிக்கிறாரு. பவுலருக்கு ஒரு குள்ளோஸா போயிட்டாங்க. ஆக்சுவலா இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அசுதோஷ் சர்மா வந்து ரொம்பவே கான்பிடண்டா இருந்தாரு. ஒரு ஒரு பதற்றமே பண்ணல. அது ஒரு ப்ராப்பர் ஒரு பினிஷர், ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பேட்ஸ்மேன் என்ன பண்ணுவாங்களோ அது வந்து அப்படியே ஒரு ஒரு ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஆனா நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு கட்டத்துல எல்லாம் இது என்ன, இது ஒன் சைடு மேட்சா போயிட்டு இருக்கு, இது எதுக்கு சும்மா வந்து இழுத்துட்டு போறாங்க அப்படின்னு பார்த்தா 99% வந்து அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சோம். இதுல காமெடி என்னன்னா, நம்ம மேட்சுக்கு முன்னாடி வந்து டிசி தான் 99% வின் ஆகும்னு நினைச்சோம். ஆனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிட்டோடனே கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிட்டு அந்த ஃபர்ஸ்ட் பவர் பிளே முடிஞ்சோடனே 99% எல்எஸ் தான் வின் ஆகும்னு நினைச்சோம். ஆனா எல்லாமே சேஞ்ச் ஆகி எப்படி எப்படியோ போயிட்டு மேட்ச் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு நல்ல ஒரு சினிமா பார்த்த மாதிரி இருந்துச்சு. இல்ல அதான் வாட்ச் பண்ணலாம். நீங்க அசுதோஷ் சர்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த பஞ்சாப் கிங்ல ஒரு இந்த மாதிரி ஒரு சாலி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு நிறைய மேட்ச் சசாங்ஸோட. நான் அப்பெல்லாம் என்ன நினைச்சேன், ஏதோ ஒரு ஃப்ளோக்குள்ள அடிச்சிட்டாங்க, யாருமே பெர்ஃபார்மன்ஸ் வரல, இவர் வந்து ஏதோ ஒரு ஃப்ளோவில் அடிச்சிட்டாருன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது பியூர் பினிஷரா தெரியுறாரு. ஒரு பயம் இல்லை, ஒரு ரன் அந்த ஸ்கோர் கார்டு ஒரு பயம் இல்லை. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்எஸ்ஜி வந்து அவங்களோட பவுலிங் லைன் சுத்தமா டோட்டலா வீக்கு. பெருசா எடுத்தீங்கன்னா சத்துல் தாக்கரே, இந்தாட்டு பாக்கலன்னா ஒரு ஸ்பின்னர் ரவி பிஷ்ணாய் வச்சுதான் போயிட்டு இருந்தாங்க. மொத்தமா டோட்டலா எல்லாருமே புது பிளேயர். அவங்கள வச்சு ஸ்டார்டிங் டாப் ஆர்டர் வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க, டெல்லியோட டாப் ஆர்டரை. பட் அதுக்கப்புறம் ஒரு பார்ட்னர்ஷிப்பு, ஒரு அஷ்டேஷ் சர்மோட பியூர் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ்னால ஈஸியா வின் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு. கஷ்டப்பட்டு நம்ம வந்து அதான் நம்ம வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா வந்து எல்எஸ் உடைய பேட்டிங் ஒண்ணுமே இல்ல, பவுலிங் ஒண்ணுமே இல்ல, செம்ம அடி வாங்க போறாங்க எல்எஸ்ன்னு நினைச்சோம். ஆனா அதுக்கு அப்படியே உல்டாவா நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மிஷில் மார்ஸ் என்னடான்னா அந்த அடி அடிக்கிறாரு. என்னதான் பேட்டிங் பிச் இருந்தாலும் அவருடைய மசில்க்கும் அவருடைய அந்த ஷாட்டுக்கும் வந்து மரணமா இருந்துச்சு. எல்எஸ் யாரு மிஷில் மார்ஸா இருக்கட்டும், நிக்கோலஸ் புரானா இருக்கட்டும், 2 பேருமே வந்து அடக்கவே முடியல. அந்த மாதிரி ஒரு ஆட்டம், எத்தனை 6 எல்லாம் வந்து பறக்குது. அவங்களுக்கு மிஸ்டேக் பண்ணதே என்னன்னா, அந்த நிக்கோலஸ் புரான் போன அப்புறம் வந்து டேவிட் முல்லர் லாஸ்ட் ஒரு 2 6 அடிச்சாரு. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட அவருக்கு சரியா கனெக்ட் ஆகவே இல்லை. மோகித் சர்மா அதுக்கப்புறம் ஸ்டார்க் எல்லாம் பயங்கரமான கம்பேக். இல்லாட்டி கண்டிப்பா வந்து 200 210 9 இதெல்லாம் தாண்டி போயிருக்கோம். ஸ்கோர் ஒரு 230 தான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஆனா ஒரு 20-30 ரன் கம்மியானதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா அந்த பினிஷிங் வந்து அவ்வளவா அமையல அவங்க எதிர்பார்த்த அளவு. குல்தீப் யாதவ் என்னமா பவுலிங் போட்டாரு. ஆனா இது எல்லாத்தையும் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்த அசுதோஷ் சர்மா ஒரு அந்த இன்னிங்ஸ்னால வந்து எல்லாமே மறக்கடிச்சிட்டாரு. ஸோ எல்எஸ் பேட்டிங்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நம்ம எதிர்பார்த்தது வேற, அங்க நடந்தது வேற. இல்ல எல்எஸ்சி பேட்டிங் லைனப் வந்து நம்ம பேப்பரா பார்க்கும்போது சரி, ரிவ்யூ கொடுக்கும்போது சரி, பியூர் கிளாஸா இருந்துச்சு. ஏன்னா ஒரு டேவிட் மில்லரா இருக்கு மிடில் ஆர்டர்ல, டாப் ஆர்டர் மிச்சல் மாச்சு, அந்த மாதிரி ஓப்பனிங் பேரு நிக்கோலஸ் புரான் இருக்காரு, ரிஷப் பண்ட் இருக்காரு. நீங்க ஏதோ ரிஷப் பண்ணிட்டு பர்ஃபார்மன்ஸே வரல. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா ஒரு சாலிடா ஒரு ரன் வந்து ஒரு டோட்டல் வந்து இது பண்ணாங்க. பவுலிங் லைனப் மட்டும் பாத்தீங்கன்னா டோட்டலா வீக்கு. அவங்ககிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் எடுத்துன்னா ஆவிஷ்கான் தான், அவரும் வந்து இன்னைக்கு டீம்ல இல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பவுலிங் லைனப் வச்சுன்னு வந்து இவங்க 250 அடிச்சா கூட ஈஸியா சேஸ் பண்ணிடுவாங்க டெல்லி, அந்த மாதிரிதான் நினைச்சோம். பட் டெல்லி கிட்டும் பாத்தீங்கன்னா அவங்களோட மெயின் பவுலரான நட்டு இல்ல, அப்புறம் பேட்ஸ்மேன் கேஎல் ராகுல் இல்ல. இந்த மாதிரி வந்து அவங்களுமே கொஞ்சம் வீக்கா புது பிள்ளைய வச்சு ட்ரை பண்ணாங்க. பட் வின் பண்ணதெல்லாம் என்னால இது எப்படின்னா இதெல்லாம் நடக்காதுன்ற மாதிரி தோணுன மேட்ச் திடீர்னு இல்ல, இது அன்பிலீவபிள் தான். இது அன்பிலீவபிள் தான். யாராலும் கணிக்கவே முடிஞ்சிருக்காது இதெல்லாம் வந்து இப்படி ஒரு ஒரு பினிஷிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நம்ம
ஃபர்ஸ்ட் ஓவர்ல 2 விக்கெட் விழும்போது எந்த டீம் தான் 200 பிளஸ் ஸ்கோரை வந்து அதுக்கப்புறமும் வந்து யாரு ஸ்டப்ஸ் அவுட் ஆன அப்புறம் வந்து ஒண்ணுமே இல்ல டீம்னு நினைச்சோம். அவரு வந்து நடுவுல கொஞ்ச நேரம் ஆடினாரு. அவர் பேர் என்னன்னு தெரியல. அந்த திபிராஜ் யாரோ ஒருத்தர் வந்து அவரு என்னமா ஆடினாரு. அவரு அந்த விக்கெட் ஆகாதுன்னு இன்னும் கூட க்ளோஸா போயிருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்ப ஐபிஎல்லாம் இதுதான். அதாவது யங் டேலண்ட், புது டேலண்ட் வந்து உள்ள கொண்டு வரதான் இந்த ஐபிஎல் ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி ஆயிப்போச்சு. எல்ஐஜியோட பவுலிங் லைனப் எனக்கு குழுலஸா இருந்துச்சு. என்ன எல்லாம் புதுசா இருக்காங்க. மொத்தமா இந்தியன் கூட தான் எல்லாருமே புதுசா இருந்தாங்க. இல்ல நம்ம வந்து எதிர்பார்த்ததுதான். எல்ஐசிக்கு வந்து பவுலிங் யாருமே இல்லை அப்படின்னு எதிர்பார்த்ததுதான். எந்த காம்பினேஷனோட போறாங்கன்னு பார்த்தோம். ஓகே, அந்த இவரு இருக்கட்டும், யாரு மோகித் சர்மா, இவங்க எல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து இது பண்ணாலும் வந்து அவங்க வந்து அந்த ரன்னை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனா முடியல. எண்ட் ஆஃப் த டே வந்து டிசிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வின் வந்து அவங்களே எதிர்பார்த்தாங்களான்னு தெரியல. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்கும் போதும் இல்ல, அதுக்கப்புறம் ஒரு பவர் பிளே முடிஞ்ச அப்புறமும் இப்படி ஒரு பினிஷிங் வந்து இருக்கும்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு ஃபைனல் மாதிரி இருந்திருக்கு. நெக்ஸ்ட் மேட்சோட ப்ரிவியூ பார்த்துக்கலாம்.